நாளிலும் ஸ்ரீ கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆராதனை நடக்கும் போதெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். எத்தனை வார்த்தை நமக்கு உள்ளத்திலே இருக்கிறது, எத்தனை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, எத்தனை வார்த்தையை நாம் நம்பி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லாம் நம் இதயத்துக்கு தான் தெரியும், நம்ம ஒவ்வொருடைய இதயத்துக்கும் தெரியும். அப்படிதானே? அல்லேலூயா. இந்த நாளிலும் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நாம் எத்தனையோ தரம் இந்த செய்தியை பல ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை. தேசம் பயப்பட வேண்டிய காலமாக பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் சிறிய நாடுகளோடு யுத்தம் செய்கிறார்கள், திடீரென்று மிரட்டுகிறார்கள். யுத்தத்திலே வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அணுகுண்டு வீசுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்க, 20ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி, வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி, அதன் முன் தண்டு கிழக்கு கடலுக்கும், அதன் முன்னன் தண்டு கீழ்கடலுக்கும், அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும், அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான, அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி, அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. அது பெரிய காரியங்களை செய்தது. அல்லேலூயா. பாருங்க, வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி. வடதிசையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு பெரிய கூட்டணி போட்டு தேவனுடைய தேசத்தை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களை தூரமாக விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே தூரமாய் விலக்குவோம் என்றால் அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அல்லேலூயா. வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி. அதனால தேசமே, தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், கலங்காதீர்கள். அது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லப்படும். தேசம் பயப்படக்கூடாது. தேசத்திலே குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்பட, மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை. எப்படி மகிழ்ந்து களிகூறுவது? பாருங்க, ஒரு வயசு குழந்தை அவங்க பெற்றோர்களோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த பிள்ளையின் தகப்பன் அந்த குழந்தைய அப்படி மேல தூக்கி போட்டு என்ன செய்வாரு? அப்படின்பாரு. பயப்படுதா அந்த குழந்தை? அதுக்கும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தன் தகப்பனோடு கூட இருக்கிற சந்தோஷம். அதே மாதிரி நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால்
அவங்க ரொம்ப சந்தோஷம். அப்ப களி கூறுவோம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து. நித்தம் அவருடன் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அல்லேலூயா. இங்கே நீதிமொழிகளின் புத்தகத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அருகில் எப்படி இருந்தாரா? செல்லப்பிள்ளையாய். அப்பா, நம்ம பெற்றோர்கள் குழந்தையை தூக்கி மேல போட்டு பிடிக்கும் போது அந்த குழந்தை சிரிக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? அவர் அருகில் செல்ல பிள்ளையா இருந்தார். அல்லேலூயா. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் சந்தோஷம் தான். ஒரு குழந்தைக்கு தன் தகப்பனோடு இருக்கிற எல்லா நேரமும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன் அவர் தன் தகப்பனாகிய பிதாவோடு எப்படி இருந்தாரா? நல்ல பிள்ளையா இருந்தாரா? நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அவருடைய பூவுலகத்தில், அவர் படைத்த பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரோடு கூட எப்படி கொண்டிருக்கிறார்? மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர் நம்ம பார்த்து மகிழ்றாரு, நமக்கு மகிழ்ச்சி இருந்தா இயேசுவுக்கு நம்ம பார்த்து என்ன வருது? மகிழ்ச்சி வருகிறது. மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை நம்ம பாடுகிறதை பார்த்து மகிழ்கிறார். நாம் துதிக்கிறதை பார்த்து மகிழ்கிறார். நாம் ஜெபிக்கிறதை பார்த்து அப்புறம் நம்ம என்னென்னலாமோ செய்யறோம் அதையெல்லாம் பார்த்து மகிழ்கிறாரு, துக்கப்படுகிறாரு. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறார், மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதலால் என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களோடு மகிழ்ந்து கொண்டிருப்பது போல நீங்கள் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளை காத்து நடக்கிற பாக்கியவான்களாயிருங்கள். என்னோடு கூட களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பானவர்களே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். அது என்ன பெரிய காரியம்? என்ன பெரிய காரியம் செய்வார்? 1 கோடி ரூபாய் பணம் தருவாரா? பெரிய மாடி பங்களா தருவாரா? கார் தருவாரா? நம்ம அப்படிதானே பெரிய காரியம். நம்ம எல்லாம் சின்ன சின்ன உலகத்தையே, 5 உலகத்தையே, மாய உலகத்தையே, தூங்கினா எழும்பாத உலகத்தையே, ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்டுக்கு வராத உலகத்தையே, சாப்பிட்டா ஜீரணமாகாத உலகத்தையே நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எண்ணம் எல்லாம் இப்படி காசு பணத்துக்கு மேல இருந்து கொண்டிருக்கிறதுனாலதான்
கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுக்கு முன்ன லட்சமா பணத்தை கொண்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? கருதரிக்கிற மையத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை இல்லை. ஒருத்தருக்கு என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்துதான் மனமகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு மகிழ்ச்சி வேதனையா இருக்கு. எப்படி இருக்கிறது? வேதனையா இருக்கு. பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு வருவேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னா ஆளுக்கு 4 கை தூக்குறாங்க. எத்தனை கை? எல்லாரும் சந்தேகத்துல பாக்குறாங்க. 2 கை தானே இருக்குது, பாஸ்டர் 4 கை சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மாத்திரம் கை பெருசு பெருசா உயர்றது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை பரிசுத்தம் உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னா கைய காணும். விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னா கைய காணும். அப்ப என்ன பண்றது? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள். அப்ப கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் மகிழ்ந்து, அவ எப்படி மகிழ்ந்து களிகூறுகிறது? வேதத்தை பார்ப்போம். சங்கீதம் 63 சங்கீதம் 7 வசனம். எனக்கு துணையா இருந்ததினால் ஒரு செட்டைகள் நிழலிலே களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இயேசு எனக்கு துணையா இருந்தார். கர்த்தராகிய தேவன் எனக்கு. அதனால நான் என்ன செய்கிறேன்? மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறு. சங்கீதக்காரனுக்கு கர்த்தராகிய தேவன் துணையாக இருந்தார். அதனால் அவர் எப்படி என்ன செய்கிறார்? அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறு. ஹல்லேலூயா. செட்டைகள் 91 சங்கீதம் 1 வசனம் இப்படியாகி சொல்லுது, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் அவருக்கு துணையா இருந்ததினால் அவர் களி கூறுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு நம் இயேசு நமக்கு நிழலாய் இருக்கிறார். அதனால் நான் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? சொல்லுகிறது இல்ல, விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நமக்கு ஏதோ வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது, நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன செய்யறோம்? தூங்குறோம். முடிஞ்சா யோகம் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். அப்படிதானே? உடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவ ஜீவியமே ஒருத்தர் இல்லை, எல்லாரையும் தான் சேர்த்துட்டோம். ஊழியக்காரங்களையும் சேர்த்தார். பாக்கெட்ல காசு இருந்தா பசி வராதான். ஹல்லேலூயா. அதனால இப்ப எல்லாருக்கும் பாக்கெட்ல என்ன இருக்கு? கொஞ்சம் பைசா வச்சிருக்கிறாங்க. அதனால பசி வரல. பசி வராதனால என்ன வர மாட்டேங்குது? ஜெபம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாண தூரம் போனார். ஒரு சூறை செடிகளிலே படுத்து தூங்குறார். என்ன சொல்லிட்டு தூங்குறார்? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏன் அப்படி ஜெபம் பண்ணார்? அவருடைய பாக்கெட்ல என்ன இல்லை? பணம் இல்லை. அப்படி பணம் இருந்தா கூட வனாந்திரத்துல வாங்கி சாப்பிடணும், உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால அவருக்கு ஒரு ஜெபம் வருது, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்து. நம்ம அப்படிதான், பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஜெபம் வருது. சம்பாதிச்சதோ கடன் வாங்கினதோ பாக்கெட்ல என்ன செய்யணும், பணம் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜெபம் வர மாட்டேன். எலியாவுடைய பாக்கெட்ல எதுவும் இல்லாதனால ஜெபம் வரும். உடனே ஆண்டவர் நம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தூதர்களை எப்படி வச்சிருக்கிறார்? காற்றுகளாக வச்சிருக்கிறார். காற்றுகளாய் இருக்கிற, காற்றாய் இருக்கிற தூதன் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் கடலில் சுடப்பட்ட அடையும் எடுத்து கொண்டார். எப்படி? தூதன் பார்க்கிறதுக்கு தேவதூதன், தேவ சாயல்ல, நம்ம பார்த்தா நமக்கு மனுஷ சாயல்ல தெரியும். ஹல்லேலூயா. அந்த தேவதூதன், காற்றாய் இருக்கிற அந்த தூதன் பாத்திரத்துல என்ன எடுத்து வரான்? இப்ப எல்லாம் தான் நமக்கு மூடி கொட்ட தூக்குவாளி எல்லாம் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் மண் பாத்திரம் தான் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அவரு பெரிய அண்டாவை எங்க இருந்தோ என்ன பண்ணிட்டாரு, தூக்கி கொண்டு வராரு. ஹல்லேலூயா. மலையை தூக்கி கொண்டு போற கதை எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அது மாதிரி எலியாவுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு எங்கேயோ இருந்த பெரிய அண்டாவை, கச்சாடிய இயேசு கிறிஸ்து காலத்துல கூட என்ன ஜாடி இருந்தது? கச்சாடி தான் இருந்து, கல்ல செஞ்ச ஜாடி. அதுக்கும் இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்ன பார்க்கும்போது அது என்ன கல்லால செஞ்சதோ ஏதோ ஒரு ஜாடி என்ன செய்யறாரு, எலியா தூக்கிக்கிறாரு. அப்புறம் தழலில் சுடப்பட்ட, தழலில் அடை வேணும்னா என்ன வேணும்? கோதுமை மாவு வேணும். மாவை பிசைஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அடை சுட முடியும். சரி, யாராவது செஞ்ச அடைய வாங்கி வந்தாரா, கேட்டு வாங்கி வந்தாரா, இல்ல அவரே அடை செஞ்சாரா, அந்த தூதன் அடை செஞ்சாரா நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. இப்போ அந்த தூதன் எலியாவை என்ன செய்கிறார்? தட்டி எடுக்கிறார். எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பாருங்க, இந்த எலியா என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எங்க படுத்துங்கிறாரு? சூரிய செடி நிழல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சூரிய செடி பெரிய நிழலை கொடுக்காது. அதுவும் வனாந்திரத்துல அந்த மணல் எல்லாம் ரொம்ப சூடாரு. அது போதும் ஆண்டவரே சொன்னதும் சர்வ வல்லவருடைய நிழல், ஆமா, அவருக்கு நிழலாய் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ தூதன் நடையை கொண்டு வரலாம், தண்ணீரை கொண்டு வரலாம். தட்டி எழுப்பி சாப்பிட, தட்டி எழுப்பி எழுப்புனாவே நல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு திரும்ப என்ன பண்ணாரு? அவ சிலுவைகளால் என்ன செய்கிறாரு? படுத்து தூங்கினார். சிலுவையின் நிழலில் அதிதினபடியால் சாய்ந்திலை பாரிட வேண்டும். இப்பதான் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். எளிய காலத்துல அந்த பாட்டு கிடையாது. ஆனாலும் அவரு இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்ன இருந்தவரு உன்னதமானவரின் நிழல்ல என்ன செய்கிறாரு? திரும்பவும் சாப்பிட்டுட்டு படுத்துங்கிறார். ஹல்லேலூயா. சாப்பிடக்கு முன்னே ஜெபம் பண்ணிட்டு படுத்தாரா, சாப்பிட்ட அப்புறம் ஜெபம் பண்ணாரா தெரியல. ஹல்லேலூயா. சாப்பிட்ட உண்ட மயக்கம் தொண்டனுக்கு, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு, எரியாவாகிய தொண்டனுக்கு சாப்பிட்டதும் திரும்ப மயக்கம் வந்தது. முதல்ல சாப்பிடாம மயக்கம் வந்தது, இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்கம் வந்தது. திரும்ப ஒரு தேவதூதன் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரையும் கடலில் சுடப்பட்ட அடையும் கொண்டு வந்து அவன் பக்கத்திலே வைத்து விட்டு அதை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கப்பா,
இப்படி எல்லாம் போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? லேசில் விட மாட்டோம். அழைப்போம், அவர் அழைத்த அழைப்போம் கிருபை வரங்களும் மாறாது. என்ன வேலை செய்யணும்னு அழைச்சா அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாரு? அங்க கூப்பிடுவார். நீ போதும் போதும்னு சொன்னா எல்லாம் விட்டுற மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களானாலும் சரி, ஒரு சின்ன கஷ்டம் வந்ததும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஜெபம் பண்றத விட்டுறாங்க. நீ ஜெபம் பண்றத விட்டாலும் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ சாப்பிடுறத நிப்பாட்டினாலும் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த அழைப்பை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அனுகூலமான துணையானவர். எலியாவுக்கு உதவி செய்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் அவருடைய செட்டை நிழல்ல என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ வருஷமா ஆராதிக்கிறோம், எத்தனையோ செய்தியை கேட்டிருக்கிறோம், பள்ளி கொடுக்கிறோமா? சந்தோஷப்படுகிறோமா? நம்ம வீட்டுல வளர்க்குற செடி இருக்கு, அதுக்கு ஒரு டைம் தண்ணி ஊத்தலன்னா என்ன ஆயிடும்? அப்படியே எனக்கு தூக்கம் வந்துடும். தலையை கீழே போட்டது எனக்கு என்ன வந்துடுது? பிரசங்கம் பண்ற எனக்கே தூக்கம் வருது. அப்ப பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் அந்த செடி மாதிரி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? எல்லாம் தலைமுறை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வானத்தை பார்க்கணும் நம்ம. ஹல்லேலூயா. பூமியை பார்க்க கூடாது. அப்பதான் ஆண்டவருடைய துணை நமக்கு. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும், ஆபத்து காலத்தில் துணை செய்யறவர் அங்கே இருக்கிறார், மேலே அவரை நோக்கி பார்க்க. அவர் வானங்களிலே சிங்காசனத்தை சாதித்து வானத்தை பார்க்க. அவர் வானங்களிலே நமது மகத்துவத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாதை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. உடைய சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்னு சங்கீதக்காரன் சொன்னார். அப்ப சட்டைகளின் நிழல்ல என்ன இருக்குது? சட்டைகளின் கீழ என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சட்டைகளின் கீழ ஆரோக்கியம் இருக்கு. நீங்க கொழுத்த கன்றுகளை போல் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார். கொழுத்த கன்றுகளை போல் வளரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்முடைய மார்பு என்ன செய்யணும்? ஒரு 2 இன்ச்சு அப்படி சந்தோஷத்துல விரியணும். ஹல்லேலூயா. அப்பதான் நமக்கு ஆயுசு கூடும், பலன் கூடும், சந்தோஷம் கூடும், மகிழ்ச்சி கூடும். அப்பதான் இயேசுவோடு கூட என்ன செய்ய முடியும்? களி கூறும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பயம். மனுஷனை கண்டுமே, துன்மார்க்கனாகிய மனுஷர்களை கண்டும், தெய்வ பயம் இல்லாத மனிதர்களை கண்டுமே. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கரை என்ன செய்வீங்க? யாரு? அவருடைய சட்டைகளின் கீழ்
அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பின்மார்க்கரை என்ன செய்வார்கள்? மிதிப்பார்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் யார் மிதிக்கிறது? பின்மார்க்கரை யார் மிதிக்கிறது? பின்மார்க்கரை மிதிப்பீர்கள். ஆனா யார் செய்கிறது? நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழ் நீங்கள் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம செய்யல, ஆண்டவரே செய்யறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான். நம்ம சரீரத்துல கொஞ்சம் விலை இருந்தா நம்மளே போய் என்ன பண்றது? டமால் டுமால் ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிற துன்மார்க்கரை எல்லாம் மிதிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே என்று சொல்லி அப்புறம் அவருக்கு பிள்ளைங்களையும் கூட்டி கொண்டு போய் என்ன செய்யாது? சண்டை போடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்ய வேணும்? ஜபந்தான் பண்ண. இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் சொல்லி ஜெபம் பண்ணா போதும். அல்லேலூயா. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நமக்கு நிழலாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு வருதா சந்தோஷம்? இப்போதைக்காவது கொஞ்சம் வருதா? சந்தோஷம் வரலன்னா ஏசப்பாக்கிட்டே ஒண்ணும் வாங்க முடியும். ஏசப்பா கூட சந்தோஷப்படலைன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சந்தோஷம் வரலைன்னா ஒண்ணும் இல்ல. என் பொண்ணுக்கு நெபுலாவுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடி 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 என் மனைவி தான் ஒவ்வொரு சர்ச்சையும் போய் எழுதி வைப்பான். அவங்கதான் போவான். அல்லேலூயா. நான் சோதனை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன். அடிக்கடி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு கவலையே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய முடியும்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய முடியும்? ஏதோ சோதனை பண்ணி கொண்டு இருக்க வேண்டியதுதான். நான் அதையே செஞ்சு கொண்டு. ஆனா ஏற்ற காலத்திலே அதினது காலத்திலே அவர் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறது. நேர்த்தியாய் செய்தார். அல்லேலூயா. இப்ப சண்டை போடுற அளவுக்கு பேரனோண்டு பேர்த்தியும். அல்லேலூயா. சில நேரங்களில நீங்க எப்படியோ நீங்க விசுவாசிங்க, கொஞ்சம் திறமைசாலிங்க, உங்கள்கிட்ட சாமர்த்தியம் இருக்கும். ஆனா ஒரு விசுவாச ஊழியக்காரன் அதையெல்லாம் ஒன்றும் காட்ட முடியாது. உண்மையை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். என்ன மாதிரி எத்தனை விசுவாச ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்ய முடியும்? காரியங்களை எல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, பொண்ணுக்கு தான் இப்படின்னு சொன்னா, பையனுக்கு பாருங்க, பொண்ணாவது பரவாயில்ல, வாயை திறக்காம உட்கார்ந்து இருந்தது. பையனுக்கு பொண்ணு பார்த்தா அவர் வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை சொல்வாரு? வேண்டாம் அப்படி. அல்லேலூயா. ஆம்பிள்ளைங்களை வச்சிருக்கிற பெற்றோருக்கு தான் தெரியும் இந்த உண்மை. அதனால சொல்றேன். அது ஒரு நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. எங்க வீட்டுல இதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க பெற்ற மனாச்ச. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் அவங்க தேற்றுகிறவங்க. அல்லேலூயா. அதனால பிள்ளையும் தேற்றணும், எல்லாரையும் தேற்றணும். அப்போ ஒரு நாள் நான் கொஞ்சம் கடுமையா ஜெபம் பண்ணணும். இப்போ கடுமையா ஜெபம் பண்ணும்போ எனக்கு ஒரு குரல்ங்க, இன்னும் தேடணும் அப்பா. அல்லேலூயா. இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் 1-2 வருஷம் தேடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காரியத்தை வாய்க்கப்படுகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தரோடு எப்பவும் என்ன செய்யணும்? கை ஊட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட இருந்து சந்தோஷப்பட வேண்டும். துக்கப்பட்டு இருந்தா உடம்பெல்லாம் மெலிஞ்சு அப்புறம் வியாதி தான் வரும். அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு.
தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசு. பாடுங்க பார்க்கலாம். எல்லாம் இயேசுவே, தொல்லை தொல்லை மிகுந்த, பாடுகள் நிறைந்த, வேதனை நிறைந்த, வியாதிகள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் தாமதப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இயேசு நமக்கு துணையாயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரோடு கூட நீங்க என்ன செய்யணும்? அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 16 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 16 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் எனது வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் இயேசுவை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை அவர் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக தாவீது வைத்திருந்தார். அவர் ராஜா. ராஜாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திடீர்னு யுத்தம் வரும். யுத்தத்துக்கும் போனோம். கூட வேலை செய்யறவர்களுக்கு எல்லாம் சம்பளமும் கொடுக்கணும். நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை என்ன செய்யணும்? தீர்த்து வைக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது கர்த்தரை அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் எங்க இருக்காரு? ஆமா, தாவீதுக்கு வலது வாரிசத்திலே இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. வலது வாரிசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால என்ன நடக்குது? அடுத்த வருஷம் பாருங்க. ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும், ஆகையால் என் இதயம் பூரித்தது. அவர் பல பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே ஒரு ராஜாவாய் அடிக்கடி யுத்தத்துக்கு சென்று கொண்டிருக்கிற தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். அதனால கர்த்தருடைய வலது வாரிசத்தில் இருந்தார். அல்லேலூயா. அதனால தாவீதின் இருதயம் என்ன செய்தது? பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம், மாம்சத்துல வாழ்கிறவர்கள். நம்முடைய தாய் அவர்கள் வயிற்றிலே நம்மை சுமக்கிற காலம் தொடங்கி நமக்கு என்ன தொடங்குது? பாடுகள் தொடங்குது. நமக்கு பாடுகள்னா தாய் வயிற்றில இருக்கும் போது தாய்க்கு என்ன செய்யுது? பாடு இருக்குது. குழந்தை பிறந்து குழந்தை வளர்ந்து எவ்வளவு பாடுபடுகிறார்கள். அல்லேலூயா. அப்புறம் இப்ப என்ன நடக்குது? வளர்ந்துட்டோம், படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம். இப்ப நமக்கும் பாடுகள் வர தொடங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்முடைய நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். எப்பவும் இயேசு நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். பாடுகள் இருக்கக்கூடாது, உலகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை நமக்கு முன்பாக வைத்தோம் என்று சொன்னால் அவர் நமது வலது வாரிசத்தில் இருப்பார். அல்லேலூயா. அவர் எந்த நகர மாட்டார். நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு இயேசுவை உங்க முன்ன வச்சு பாருங்க.
அவர் நம்முடைய வலது பக்கத்துல என்ன செஞ்சிருவாரு? அங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவாரு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வலது பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? ஏன் களி கூறுது? எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அப்பா வலது வாரிசத்திலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வார். நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும், நமக்கு முக்கியமா என்னெல்லாம் தேவைப்படுகிறது எல்லாம் அவருக்கு, அதையெல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியான பலிகளை செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. மிகுதியான பலிகளை செலுத்தினால் தேவன் அவர்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மகா சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும்? மிகுதியான பலிகளை செலுத்தணும். அப்ப மிகுதியான பலி என்ன கணக்கு? அவ்வளவு பலி செலுத்தணும். அவ்வளவு பலி செலுத்துறீங்களா? அப்படி பலி செலுத்தினாது என்னமே கட்ட கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலேயே கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ களி கூறணும்னா சந்தோஷம் வரணும். சந்தோஷம் வந்தா மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. களி கூறணும்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரணும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தா எப்படி இருக்கும்? களி கூறும். அப்ப இங்கே நெகேமியாவின் காலத்திலே மிகுந்த பலிகளை செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? நாமும் மிகுந்த சங்கீதம் 23ஆம் வசனம் எப்படியாகி சொல்லுகிறது? சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நாம் நிறைய சோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நெகேமியாவின் காலத்துல என்ன பண்ணாங்க? மிகுதியான பலிகளை செலுத்தினதனால் தேவன் அவர்களுக்கு மகா சந்தோஷத்தை. அப்ப இப்ப நமக்கு மகா சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும்? மிகுதியான பலிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப மிகுதியான பலின்னா எவ்வளவு? 24 மணி நேரமும் பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. அந்த காலத்துல அவங்க அப்படிதான் ஆடு மாடு பறவைகளை எல்லாம் பலி செலுத்தினாங்க. 24 மணி நேரம் பலி செலுத்தினாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம 24 மணி நேரம் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் அவங்க என்ன கட்டளையிடுவார்? சந்தோஷத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லி வருவார்கள் என்ன அர்த்தம்? எப்போ சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசியானாலும் சரி,
யாரு கர்த்தரை இயேசுவை தன்னுடைய தனக்கு முன்பாக வைத்திருக்கிறாரோ, யாருக்கா வலது வாரிசத்துல கர்த்தர் இருக்கிறாரோ அவன் என்ன பண்ணுவான்? மிகுந்த பலிகளை செலுத்தி சங்கீதம் 34 உள்ள இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை காலத்தில் சோதரிப்பேன் எப்பொழுது என்றாய். ஒரு ராஜாவே பாருங்க, கர்த்தரை காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். யுத்தம் பண்ண போனாலும் துதி வாயில் இருக்கிறது. எங்கே போனாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும் எப்பொழுதும் தாவீதின் வாயிலே துதி இருக்கிறது. அவன் கர்த்தருடைய காலத்தில் என்ன செய்கிறான்? சோதரிக்கிறான். அல்லேலூயா. சங்கீதம் 4:5 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எப்பொழுதும் நாம் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையா. சோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 69:30-31 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையர்களை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ அவங்க மிகுந்த பலிகளை செலுத்துறதுனா தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் பலி செலுத்துறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நான் பலி செலுத்தினால் பிரியமானவனே நாதுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே நாதுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அப்போ நீங்க மிகுந்த பலிகளை செலுத்தினா ஆண்டவர் உங்கள் மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமாய். இப்ப பிரியமாய் இருந்தா உங்களுக்கு சந்தோஷத்தை பண்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துக்காக வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கும்படி செய்வார். அப்பொழுது உங்களுக்கு என்ன வந்தாலும் மகா சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 20:13. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவருடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவருடைய ஆத்துமாவை. நீ நல்லா பாடுனா, நல்லா துதிச்சா உன்னுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு? பொல்லாதவங்க கையில இருக்கு. யார் பொல்லாதவன்? அவன் கையில இருக்கிற ஆத்மாவை என்ன செய்வார்? தப்பு வைப்பார். அப்படி தப்பு வைக்கும் போது உனக்கு என்ன உண்டாகும்? மகா சந்தோஷம். அதனால தேசத்தின் பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பகிர்ந்து கழிவுறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை எபிரேயர் 13:14 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். நமக்கு இங்க நிலையா நம்ம வாழ முடியாது. ஒரு 100 வயசோ 120 வயசு வரைக்கும் வேணுமா என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது. ஏன் 100 120 சொல்றேன்? நான் கம்மி பண்ணி சொன்னா எல்லாருக்கும் அர்த்தம் வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆயுசு நாட்கள் 120 வருஷம். பழைய ஏற்பாடுல
சங்கீதத்துல தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் அதற்கு மேன்மையானது வருத்தமும். ஆனாலும் வருத்தமோ சஞ்சலமோ 100 120 வருஷம் நம்ம இங்க வாழ்ந்து கொண்டு அடுத்து எங்க போக வரோம்? இந்த பூமிக்குள்ளதான் போக வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இங்கே பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதுகிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதை நாடி தேடுகிறோமா? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை நாடி தேடுகிறோமா? பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, பரலோகத்தை விட்டு அதை நாடி தேடுகிறோமா? தேடுகிறீர்களோ தேடலையோ நான் அதை பற்றி பேச முடியாது. தேடுனா நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படவும். அதனால எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தணும். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும், பரலோக ராஜ்யத்திலே நான் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அப்ப இங்கேயும் மிகுந்த சந்தோஷம், அங்கேயும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்த வசனம், அன்றைய நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்கிறதும் ஒரு பலிதான், தான தர்மம் பண்றதும் பலிதான். அப்ப ஸ்தோத்திர பலி பண்ணுகிறதோட நன்மை செய்கிற பலியையும் தான தர்மம் பண்ணுகிற பலியையும் என்ன செய்யணும்? சேர்த்து செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது நாம் மகிழ்ந்து கைகூறும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக மகிழ்ந்து கழிக்கும். இப்போ காணிக்கை கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் சொல்லும் போது மரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? சோதித்து பாருங்க. இந்த வசனத்தை பார்த்து சொல்லுகிற வசனம், பைபிள்ல இருக்கிற வசனம் சரியா இருக்கா என்று பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தசோபாகம் கொடுங்கப்பா. கொடுக்கிறதுனால நீ என்ன செய்வ? ஆசீர்வதிக்கப்படுவ. அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப்பார். தேவனுடைய பிள்ளைகள் சில பேர் கொஞ்சம் தசோபாகத்தை எல்லாம் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. கொடுக்க தொடங்கி இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த வசனத்தின்படி என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் ஆசீர்வாதத்தை பரிசிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, சோதனை தான் இப்ப சோதி. ஆண்டவரே சோதிக்கிறோம். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி அல்லேலூயா. நீங்க கொடுங்க, அப்புறம் அமிக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறாரு. உங்க வழியில நடந்து போடும். கர்த்தர் கேட்டு கொடுத்து ஒருவரும் கெட்டு போறதில்லை. அல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பப்படும். அதனால தேசமே, தேசத்தின் பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ந்து கழிவுறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மிகுந்த பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாய் செய்ய தொடங்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உங்கள் பாடுகள் எல்லாம் அப்படியே சொப்பனம் ஒளிந்து போற சொப்பனத்துல பார்த்த கஷ்டங்கள் சொப்பனத்துல அப்படியே போனது போல எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு மாறி போகும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார். அல்லேலூயா. இப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, என்ன பாடுபட்டு கிடந்தாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம பாடுபட்டாங்களே, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்களே. அவங்க இயேசு அவங்களை என்ன செய்யல, கைவிடவே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார். அதனால வேதத்துல ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து வைத்து அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தை சொந்து நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே கண்களினால் காண்கின்றேனே இன்பத்தானா தேசமலே எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரமதனை ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு நேரங்களுக்கு நிழலாய் இருக்கிறபடியே இதிலே கடிகூறவும் என்று சங்கீதம். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி, அதனால நான் கர்த்தரின் வலதுவாரசத்தில் ஆசைக்கப்பட்டேன். அதனால் தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் மிகுந்த பலிகளை செலுத்தினார். தேவனவர்களுக்கு மகாபெரிய சந்தோஷத்தை மிகப்பெரிய நாமும் எப்பொழுதும் சோதர பலிகளை செலுத்தி தேவனிடத்திலிருந்து மகாபெரிய ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பிரதிஷ்டையை இப்பொழுது நம்முடைய இதயத்திலே நாம் வைத்தோம். நல்ல வார்த்தைகளுக்காய் ஆர்வமும் இணைந்து போனால் வேதத்தில் ஒரு உறுப்பாக அழிந்து போவதில்லை. ஆண்டவரே, கேட்ட இந்த வேதத்தின் உறுப்பு அழிவதில்லை. நீ நடக்கிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் நடப்பீங்க. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அற்புதங்களை காண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கர்த்தரோடு கைகூறும்படியான பாக்கியத்தை இந்த வார்த்தைகளுக்கு கொடுக்கும்படியாய் சபையின் பிள்ளைகள் சேனல் மூலம் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாளிலிருந்தே இந்த நேரத்திலிருந்தே உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவோடு கைகூறும்படியான பாக்கியத்தை பிள்ளைகள் சபாவுடைய கருத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவனுடைய தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. Amen.
Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு உம்முடைய ஆசீர்வாதம். God bless you. Praise the Lord.